சரணாகதியை முதலில் பழகுங்கள், சரணாகதியில் இருக்க பழகுங்கள். சத்தியமா சரணாகதியில நம்மளால இருக்க பழக முடியாது. அந்த ஒரு நிகழ்வுங்கிறது வந்து ஒரு பூ வந்து மலர்ற மாதிரி ஒரு விஷயம். குருவை கண்டடைதல் அப்படிங்கிறதும் சரணாகதி நிகழ்வது அப்படிங்கிறதும் வெவ்வேறு நிகழ்வுகள் அப்படிங்கிறது கிடையாது. போதகர்கள்லாம் என்ன பண்றாங்க, பாட்டு பாடி வந்து ஆண்டவரை வந்து விசுவாசிங்க, இல்லை வந்து இறைவனை வந்து வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நீங்க வந்து எனக்கு டொனேஷன் கொடுங்க, உங்களுக்கு இறைவன் வந்து அருள் செய்வார் அப்படிங்கிறாரு. ஆனா அதெல்லாம் அவர் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அவரு நான் வந்து அகத்தியருக்கு பூஜை பண்றேன், நான் போகருக்கு பூஜை பண்றேன், நான் எந்நேரமும் வந்து போகரோட போட்டோ பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன், இதுக்கெல்லாம் பேர் சரணாகதி அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரணாகதியை வந்து வெறும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மாஸ்க்குள்ள கண்டிப்பா நம்மளால வந்து அடக்க முடியாது. இது வந்து ஒன்றும் இப்போ ஆன்மீகத்தின் முதல் புதைக்குழி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அதுக்கு பேர் வந்து சரணாகதி அப்படிங்கிற விஷயத்த. ஆமாங்க, எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு எல்லாத்தையுமே வந்து ஏமாத்துறாங்க. இப்போ எது நடந்தாலுமே வந்து சரணாகதியா இருங்க, சரணாகதியா இருங்க, சரணாகதியா இருங்கன்னு. உண்மையாலுமே சரணாகதினா என்ன, அது எப்படி நிகழும், எங்க நிகழும், அந்த நிகழ்றதுக்கு நீங்க என்ன ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் மகாரம். இப்போ சரணாகதினா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு பிடித்த ஒரு ஆன்மீக போதகரை கிட்டேயோ இல்லைன்னா வந்து தனக்கு பிடித்த ஒரு ஆன்மீக ஒரு கடவுள்கிட்டயோ வந்து தங்களுடைய நேரம், காலம், தன்னோட உழைப்பினால் சம்பாதித்த சொத்து, அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லா தொண்டுகளையும் செஞ்சுட்டு அவங்க கூடயே வந்து பயணிக்கிறது தான் வந்து சரணாகதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இப்போ எல்லாருமே. இதுதான் உண்மையான சரணாகதியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இதெல்லாமே வந்து பண்றது தவறான்னு கேட்டா தவறு இல்லை. ஆனா நீங்க எந்த ஆள்கிட்ட பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்களே போய் இப்போ உண்மையான ஒரு ஆன்மீகத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா நீங்க இதை வந்து அவங்க கூட சேர்ந்து செய்யறதுல தவறே கிடையாது. ஆனா இவங்களே என்ன பண்றாங்க, என்ன பார்க்கணுமா, 1,00,000 ரூபா கொடுத்தியா ஃபர்ஸ்ட் சீட்டு, 10,000 ரூபா கொடுத்தியா கடைசி சீட்டு, அப்படிங்கிற மாதிரி நிலைகள்ல போறவங்களுக்கு நீங்க இதெல்லாம் போய் உங்களோட காலத்தையும் நேரத்தையும் ஏன் வந்து முதல்ல விரயம் பண்றீங்க? இதுதான் சரணாகதி அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அந்த காலத்துல வந்து ஒரு குருவுக்கு வந்து பணிவிடைகள் செய்யறாங்க, அவங்க கூடயே இருக்காங்கன்னா அதற்கு தகுந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து பர்சனலா நிறைய விஷயங்களையுமே பார்த்துப்பாங்க. இப்ப இருக்கிற யாராவது உங்களை பர்சனலா வந்து தனித்தனியா பாத்துக்கிறாங்களா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, எனக்கு இது உங்க குரு கிட்ட நான் சொல்றேன், அவர் சரி பண்ணுவார், இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் எதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வேலைகளுக்குள்ளலாம் வந்து நம்ம போகணும்? உண்மையான சரணாகதின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வரவங்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சரணாகதியை முதலில் பழகுங்கள், சரணாகதியில் இருக்க பழகுங்கள். சத்தியமா சரணாகதியில நம்மளால இருக்க பழக முடியாது. அந்த ஒரு நிகழ்வுங்கிறது வந்து ஒரு பூ வந்து மலர்ற மாதிரி, அந்த மாதிரி நமக்குள்ள அந்த சரணாகதிங்கிற ஒரு விஷயம் வந்து தானா மலர்ந்து வரணும். நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரக்கூடாது. ஸோ சரணாகதி தன்னால் நிகழக்கூடிய ஒரு விஷயமே தவிர தான் முயற்சி செய்து நிகழ வைக்கும் ஒரு விஷயம் என்பது கிடையாது இந்த இடத்துல. இப்ப உண்மையான சரணாகதி வந்து எப்ப நிகழும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னைக்கு வந்து உங்களோட உண்மையான குருவை வந்து நீங்க வந்து கண்டடைகிறீங்க, என்னைக்கு வந்து இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, உங்க மனம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து பக்குவப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதோ அன்று வந்து என்னைக்கு உங்களால குருவை முழுமையா உங்களால உள்வாங்கிக்க முடியுமோ அந்த குருவோட தன்மையை, அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மையான குரு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் முன் காட்சி கொடுப்பார். அது இல்லாமல் அன்னைக்கு தான் உண்மையான சரணாகதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். குரு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முந்தைய வீடியோஸ்ல வந்து நிறைய நம்ம பேசியிருப்போம், அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிற ஒரு விஷயம், குருவை கண்டடைதல் அப்படிங்கிறதும் சரணாகதி நிகழ்வது அப்படிங்கிறதும் வெவ்வேறு நிகழ்வுகள் அப்படிங்கிறது கிடையாது. இரண்டுமே ஒரே நேரத்துல ஒரே நேர்கோட்டில் ஒரே பேரலல் லைனா நிகழக்கூடிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே. இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஃபைண்டிங் அ ரியல் குரு இஸ் ஈக்குவல் டு
கம்மிங் இன்டு ஸ்டேட் ஆஃப் சரணாகதி அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். என்னைக்கு உங்களுக்கு குருவோட தன்மையை உள்ளேயும் சரி, உண்மையா நமக்கு சொல்லி கொடுக்குற குருன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவங்களோட தன்மையை உங்களுக்கு என்னைக்கு உங்களோட மனம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம முழுமையா அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திறனுக்கு வருதோ, அன்னைக்கு தான் உண்மையான சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஏற்படுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்குங்க. அது வரைக்கும் நீங்க நீங்களா ஒரு இமேஜினரியா ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களே, இவர் என்னோட குரு, இவர்கிட்ட நான் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட நீங்க இமேஜினரியா ஒரு கிரியேட்டிவா நீங்க பண்றது எல்லாமே சரணாகதியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அதுக்கு பேர் சரணாகதி அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சிலருக்கு என்ன ஆகும்னா, யாரை பார்த்தாலும் இவர் தான் என் குரு, இவர் தான் என் குரு, இவர் தான் என் குரு, ஒருவேளை இவரா இருப்பாரோ அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே எனக்கு இந்த குருவை நான் வணங்குறேன், இந்த குருவை நான் வணங்குறேன், இல்லை டெய்லி போட்டோ வச்சு பூஜை பண்றேன், இதெல்லாம் சரணாகதியான்னு கேட்டீங்கன்னா இதுவும் சத்தியமா சரணாகதி அப்படிங்கிறது கிடையாது. இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் நமக்கு நிகழும். அந்த ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏக இறை பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த இறைத்தன்மையா இருக்கிறாருல, அந்த ஒரு இறைத்தன்மை கிட்ட மட்டும்தான் நமக்கு முழுமையான சரணாகதி அப்படிங்கிறது நிகழும். இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு பிசிக்கலா இருக்க ஒரு பர்சன் கிட்ட நிகழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இறைவனை தாண்டி ஒரு சக்தி கிட்ட உணரணும்னா அது நான் யாருக்கிட்ட நம்மளால உணர முடியும்னா, நம்மளுடைய நமக்கான குரு கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்களேன். பைபிள்ல நம்மளோட ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ நம்பிக்கையோட, ஒரு கடுகளவு நம்பிக்கையோட ஒரு உயரமான மலையை பார்த்து நகர்ந்து போன்னு சொன்னா அந்த மலை ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட தாமதிக்காம அந்த பக்கம் நகர்ந்து போகும் அப்படிங்கறத பைபிள்ல இயேசு எழுதி வச்சிருப்பாரு. நான் சொல்ல கிடையாது, ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆனா இப்ப இருக்கிற போதகர்கள் என்ன பண்றாங்க, பாட்டு பாடி ஆண்டவரை விசுவாசிங்க, இல்ல இறைவனை வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நீங்க எனக்கு டொனேஷன் கொடுங்க, உங்களுக்கு இறைவன் அருள் செய்வார் அப்படிங்கிறாரு. ஆனா அதெல்லாம் அவர் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அவர் மேல கடுகளவு நம்பிக்கை இருந்தா அந்த மலையே தள்ளி போகுங்கிறாங்க. இங்க நீங்க குருன்னு சொல்றவங்களுக்கோ இல்லைன்னா உங்களுக்கோ எத்தனை பேருக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்து ஒரு சின்ன மலையாவது தள்ளி போயிருக்கு, யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம எதையுமே சிந்திக்காம பட்டுன்னு போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விழுகிறது தான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல. இப்ப இந்த நம்பிக்கை வச்சா மட்டும் போதுமா, அதுதான் நீங்க சரணாகதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரணாகதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வைடர் டேர்ம். ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நேரோ டேர்ம் மாதிரி தான். இந்த சரணாகதியை வெறும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மாஸ்க்குள்ள கண்டிப்பா நம்மளால அடக்க முடியாது. இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி போற ஒரு விஷயம். ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனதோட நிற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா சரணாகதிங்கிறது நம்மளுடைய மனதை தாண்டி நம்மளுடைய புத்தி, சித்தம், நம்மளோட ஆன்மா, நம்மளோட சோல், அந்த ஒரு விஷயத்துக்கு வரைக்கும் நேரா போய் சென்று சேரக்கூடிய விஷயம் தான் இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இறுதியா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த சரணாகதிங்கிறது எப்போ உங்களுக்கு நிகழுதுன்னு நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா என்னைக்கு இப்ப நீங்க உங்க குரு அப்படிங்கிற ஒருத்தர் நீங்க மனசுல வச்சிருப்பீங்க, என்னைக்கு இரு உடல், இரு மனம், இரு ஒரு ஃபீலிங்ஸா இல்லாம எல்லாமே ஒரே ஒரு விஷயமா மாறுதோ, அன்னைக்கு நீங்க வேற, உங்க குரு வேற இல்ல, அவர் வெளியே எங்கேயும் இல்லை, நமக்குள்ள இருக்காரு, நமக்குள்ள இருந்து இயக்குறாரு, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் குரு அப்படிங்கிற ஒரு தன்மை என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்குதான் நிச்சயமா உண்மையான சரணாகதி அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் எங்க போய் எத்தனை பேர்த்து காலில் விழுந்தீங்கனாலும் சரி, எத்தனை பேர்த்தோட பாதத்தை தொட்டு கும்பிட்டீங்கனாலும் சரி, அதற்கு பேர் சரணாகதி கிடையாது. எத்தனை பேர் போட்டோவை வச்சு டெய்லி நான் அகத்தியருக்கு பூஜை பண்றேன், நான் போகருக்கு பூஜை பண்றேன், நான் எந்நேரமும் போகரோட போட்டோ பாக்கெட்லேயே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன், இதுக்கெல்லாம் பேர் சரணாகதி அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த குருத்தன்மை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற நிகழக்கூடிய ஒரு விஷயம். அந்த தன்மையை என்னைக்கு நீங்க தொடுறீங்களோ, அந்த தன்மை என்னைக்கு உங்களை பார்க்குதோ அன்னைக்கு நடைபெறும் உண்மையான ஒரு சரணாகதி அப்படிங்கிறது. இந்த சரணாகதி நடைபெறும் போது உங்களோட நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, சொல்லற சும்மா இரு அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க. எப்படி நம்மளோட முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கொடுத்த ஒரே அற்புதமான உபதேசம் சொல்லற சும்மா இரு அப்படிங்கிறது. ஏன்னா அன்னைக்கு அந்த நொடியில அந்த நிமிஷத்துல அவருக்கு அந்த சரணாகதி முருகன் மேல ஏற்பட்டனால அவருக்கு அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி என்னைக்கு உங்களுக்கு உண்மையான சரணாகதி ஏற்படுதோ அதே நிகழ்வு உங்களுக்குள்ளேயே ஏற்படும். அன்னைக்கு அந்த உண்மையான ஞான மலர் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பூக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம்.